கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். 19ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு ஒரு ஆன்மீகவாதி ஒரு கவிதையை எழுதுறாரு. ம், ஒரு சாதாரண பக்தி பாடல் மாதிரி தானே தோணும். ஆமா, கரெக்ட். பொதுவா இப்படிப்பட்ட பழங்கால பாடல்கள்னாலே கடவுள பத்தின துதியோ இல்லனா ஒரு மனித உணர்ச்சிகள பத்தின வர்ணனையோ மட்டும் தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பா நம்ம பொதுவான பார்வை அப்படித்தான் இருக்கு. ஆனா அந்த வரிகளுக்குள்ள ஒரு நவீன குவாண்டம் இயற்பியல், அதாவது குவாண்டம் பிசிக்ஸ், அப்புறம் உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சி, ஆழமான சூழலியல் தத்துவம் இதெல்லாமே உள்ளடக்கிய ஒரு முழுமையான வரைபடம் ஒளிஞ்சிருக்குன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியறதா? ஆக்சுவலா இது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. இன்னைக்கு உங்களுக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அறிவு தேடல்ல நாம அப்படிப்பட்ட ஒரு ரகசிய வரைபடத்தை தான் துறக்க போறோம். அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற 348 முதல் 351 வரையிலான தத்துவ படிக்கட்டுகளையும் அருட்பெருஞ்சோதி நாம சங்கீர்த்தனத்தையும் நம்ம அலச போறோம். ம், இது வெறும் ஆன்மீக பார்வையில் இல்லாம ஒரு காஸ்மிக் சயின்ஸ் அப்படிங்கிற கோணத்துல பார்க்க போறோம், சரியா? எக்ஸாக்ட்லி. இந்த மாபெரும் அறிவுத் தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த தத்துவ படிக்கட்டுகள்ல ஏறி பிரபஞ்சத்தோட ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே உற்சாகமா இருக்கு. இந்த தேடலுக்கான உங்களோட தொடக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா பல தசாப்தங்களா வள்ளலார் எழுதின இந்த எழுத்துக்களை நாம வெறும் பக்தி இலக்கியமா மட்டுமே பார்த்து பழகிட்டோம். உண்மைதான், அது ஒரு வகையான வழிபாடு மட்டும்தானேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா. ஆனா பிரபஞ்சத்தோட உருவாக்கம், இந்த அணுக்களோட இயக்கம், அப்புறம் அறிவோட பரிணாமம், இது எல்லாம் இவ்வளவு அறிவியல் பூர்வமா, அதுவும் ஒரு கவிதை வடிவுல பதிவு செஞ்சிருக்காருங்கிறது உலக இலக்கியங்கள்லயே ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். வாவ்! அந்த அறிவியல் பூர்வமான பார்வையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்டேருந்து முழுமையா புரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இப்ப அவர் முதல் தத்துவப்படியிலேயே ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டோட, அதாவது ஒரு பாரடாக்ஸோட தொடங்குறாரு. ம், அந்த முதல் வரி, ஆமா. அசைவில வசைவில அருட்பெருஞ்சோதி, ஆருயிர் திரள் பல அருட்பெருஞ்சோதி, அசலற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இப்ப இதுல எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம்னு சொல்லுங்க. அதாவது அசைவில அப்படின்னா அசைவற்றது, அசைவுள அப்படின்னா அசைவை கொண்டது. ஒரு பொருள் எப்படி ஒரே நேரத்துல அசைவற்றதாவும் அசைவுடையதாவும் இருக்க முடியும்? இது நம்ம இயற்பியல் விதிகளுக்கே கொஞ்சம் முரணா இருக்கே. பாக்குறதுக்கு அப்படி தோணும். இத நான் எப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்னா, இப்போ ஒரு மாபெரும் கடலை கற்பனை பண்ணிக்கோங்க. கடலோட மேற்பரப்புல எப்பவுமே அலைகள் அசைஞ்சுகிட்டே இருக்கு, ஒரு சலனம் இருக்கு. ஆனா ஆழத்துக்கு போக போக அங்கே எந்த அசைவுமே இல்லாம ஒரு அமைதி இருக்கும். எக்ஸாக்ட்லி, மேற்பரப்புல அசைவு, ஆழத்துல அசைவின்மை. இதத்தான் அவர் குறிப்பிடுறாரா? நீங்க சொல்ற அந்த கடலோட ஒப்பீடு கேட்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு. ஆனா இதுல ஒரு அடிப்படையான பிழை இருக்கு. ஓ அப்படியா? என்ன பழ? இப்போ பாத்தீங்கன்னா, கடல்ல அலைகள் உருவாகணும்னா வெளியில இருந்து காத்து அப்படிங்கிற ஒரு ஆற்றல் தேவைப்படுது. காத்து வீசுனா அலை வரும், இல்லனா கடல் முழுவதுமே அமைதியாயிடும். கரெக்டா? ஆமா, காத்தில்லன்னா சலனம் இருக்காது. ஆனா வள்ளலார் குறிப்பிடுற அசைவு வெளியில இருந்து வர்றதில்ல. அது அந்த அசைவற்ற தன்மைக்கு உள்ளேயே, அதாவது இயல்பாகவே இருக்கு. இத நீங்க நவீன குவாண்டம் பிசிக்ஸ்ல சொல்ற குவாண்டம் வெற்றிடம் அப்படிங்கிற கோட்பாட்டோட பொருத்தி பார்க்கணும். சரியான ஒரு நிலை. அதத்தான் அவர் அசைவில அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அசைவிலா அப்படின்னா அந்த அமைதியான வெற்றிடம். அப்போ அசைவு. அந்த வெற்றிடத்தை நீங்க குவாண்டம் அளவுல ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சிங்கன்னா அங்கே ஆற்றல் துகள்கள், விர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம், அது தொடர்ந்து தோன்றியும் மறைஞ்சுகிட்டும் இருக்கும். வாவ்! அப்போ அந்த அசைவற்ற அடித்தளத்துக்கு உள்ளேயே ஆமா, பிரம்மாண்டமான ஒரு துடிப்பு இயங்கிக்கிட்டே இருக்கு. அந்த துடிப்புல இருந்து தான் நட்சத்திரங்கள், கிரகங்கள், உயிரினங்கள், அதாவது அவர் சொல்ற ஆருயிர் திரள் பல உருவாகுது. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. எந்த மாறுதலும் இல்லாத ஒரு நிலையான அடித்தளம் தனக்குள்ளேயே முடிவற்ற இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த முரண்பாட்டோட அழகு. இல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே அசைஞ்சுக்கிட்டும் துகள்கள் தோன்றியும் மறைஞ்சும் ஒருவித கொந்தளிப்பான நிலையில இருக்குன்னா அது ஒரு மாபெரும் குழப்பமா, அதாவது ஒரு கேயாஸாகத்தானே இருக்கணும். அப்படி தோன்றுவது இயல்புதான். ஏன்னா அந்த பிரம்மாண்டமான இயக்கத்துல நட்சத்திரங்களும் கோள்களும் ஒன்னோடு ஒண்ணு மோதி சிதறி இருக்கணுமே. ஆனா அப்படி நடக்கலையே, ஏன்? அதுக்கான விடைதான் அந்த வரியோட இறுதியில இருக்கு. அசலற வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அவர் சொல்றாரு. அசலரா அப்படின்னா எந்த பிழையும் இல்லாம மிக துல்லியமா அப்படின்னு அர்த்தம். பிரபஞ்சம்ங்கிறது ஒரு குழப்பமான கொந்தளிப்பு கிடையாது. அது மிக மிக துல்லியமா நேர்த்தி செய்யப்பட்ட ஒரு கட்டமைப்பு. ஓ, ஃபைன் டியூன்ட் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி. இப்போ புவியீர்ப்பு விசையோ இல்ல மின்காந்த விசையோ
இப்ப இருக்கிறத விட ஒரு 0.1% 0.001% மாறி இருந்தா கூட இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்காது. அவ்வளோ துல்லியமா? ஆமா, அந்த அசைவற்ற அடித்தளம் தனக்குள்ள நிகழ அந்த பிரம்மாண்டமான அசைவ எந்த பிழையும் இல்லாம துல்லியமா கட்டமைச்சிருக்கு அப்படிங்கறதான் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது. இத கேட்கும் போதே பிரமிப்பா இருக்கு. இயற்பியல் விதிகளின்படி பிழையற்ற ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்கிருந்து தான் எனக்கு அடுத்த மிகப்பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வின்னு கேளுங்க. வெறும் பாறைகளும் எரியிற நட்சத்திரங்களும் வாயுக்களும் மட்டுமே இந்த பிரபஞ்சத்துல இருந்திருக்கலாமே, அதுவும் பிழையற்ற ஒரு இயக்கம் தானே. எதற்காக திடீர்னு உயிர் அப்படிங்கிற ஒண்ணு தோன்றணும்? இது ரொம்ப முக்கியமான புள்ளி. எதற்காக இந்த பிரபஞ்சம் உயிரியல் பரிணாமத்தை, பயாலஜிக்கல் எவல்யூஷனை நோக்கி நகரணும்? இது ஒரு மிக ஆழமான தத்துவ கேள்வி. அதாவது இயற்பியல் விதிகள் பிரபஞ்சத்தோட உடலை கட்டமைக்குதுன்னா, உயிரினங்கள் பிரபஞ்சத்தோட உணர்வை கட்டமைக்குது. ஓ, உணர்வை கட்டமைக்குது. ஆமா, அதைத்தான் வள்ளலார் அடுத்த வரிகள்ல ரொம்ப தெளிவா விளக்குறாரு. அறிவுறு வகை முதல் அருட்பெருஞ்சோதி, ஐவகை அறுவகை அருட்பெருஞ்சோதி, அரிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு எழுதுறாரு. ஆக்சுவலா இந்த வரிகளை படிக்கும்போது எனக்கு தொல்காப்பியம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்னு ஓரறிவு முதல் ஆறறிவு வரை தொல்காப்பியர் அன்றைக்கே உயிரினங்களை வகைப்படுத்திட்டாரே. கரெக்ட். அந்த வகைப்பாடு ரொம்ப பழமையானதுதான். அப்புறம் ஏன் ஒரு ஆன்மீக தேடல்ல தொல்காப்பியர் சொன்ன அதே உயிரியல் வகைப்பாட்ட வள்ளலார் திரும்ப சொல்லணும்? இதுல என்ன புது விஷயம் இருக்கு? தொல்காப்பியம் உயிரினங்களை இலக்கணத்துக்காகவும் உயிரியல் ரீதியாகவும் வகைப்படுத்துச்சு. ஆனா வள்ளலார் அது ஒரு பிரபஞ்ச பரிணாமத்தோட பின்னணியில வச்சு பார்க்கறாரு. அதாவது காஸ்மிக் எவல்யூஷன் பார்வையில. ஆமா, தொல்காப்பியர் உயிர்களை பட்டியலிட்டாரு. ஆனா வள்ளலார் அந்த உயிர்கள் ஏன் படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு. அந்த அரிதர வகுத்த அப்படிங்கிற வார்த்தையை கவனிங்க. அரிதர அப்படின்னா அறிந்து கொள்வதற்காக அல்லது உணர்வதற்காக அப்படின்னு பொருள். எதை உணர்வதற்காக? இப்போ ஒரு செடியோ இல்ல ஒரு எறும்போ எதை உணர்ந்திட போகுது? இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்காக. வாவ்! இதை இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்துல நட்சத்திரங்கள் இருக்கு, ஆனா அதோட ஒளிய பாக்குறதுக்கு கண்கள் இல்ல. அலைகடல் இருக்கு, ஆனா அந்த சத்தத்தை கேட்கிற காதுகள் அதுக்கு இல்ல. ஓ, அப்போ பிரபஞ்சம் தனக்குத்தானே குருடாகவும் செவிடாகவும் இருந்துச்சுன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. தன்னைத்தானே பார்த்து ரசிக்கிறதுக்காகவும் உணர்றதுக்காகவும் பிரபஞ்சம் உருவாக்குன கருவிகள் தான் இந்த உயிரினங்கள். நிச்சயமாவே இது மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. அதாவது நம்ம கண்கள் பிரபஞ்சத்தோட கண்கள், நாம கேட்கறது பிரபஞ்சம் தன்னைத்தானே கேட்கறது மாதிரி. ஆமா, அப்படி சொல்லலாம். ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம். அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான ஆறறிவு கொடுத்திருக்கலாமே, ஏன் ஓரறிவு, அதாவது தொடு உணர்வு மட்டும் உள்ள செடிகள், அப்புறம் 2 அறிவு நத்தை, 3 அறிவு எறும்புன்னு அறிவை துண்டு துண்டா பிரிக்கணும்? அங்கதான் அந்த பேரொளியோட நேர்த்தியே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சத்தோட பரப்பளவை பார்க்க ஒரு தொலைநோக்கி தேவை, அதாவது ஒரு டெலஸ்கோப். கரெக்ட். அதே பிரபஞ்சத்தோட அணுக்களை பார்க்க ஒரு நுண்ணோக்கி தேவை, மைக்ரோஸ்கோப். ரெண்டுமே பார்க்கறதுக்கு தான் பயன்படுது, ஆனா அதோட பரிமாணங்கள் வேற. ஓஹோ, ரொம்ப சரியான ஒப்பீடு. அதே மாதிரிதான் ஒரு மண்புழு இந்த பிரபஞ்சத்தை ஈரப்பதமாவும் வெப்பமாவும் வெறும் தொடு உணர்வா மட்டுமே உணருது. ஒரு நாய்க்கு இந்த பிரபஞ்சம் வாசனைகளோட வரைபடமா தெரியுது. அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் தர்க்க ரீதியாகவும் உணர்ச்சிகரமானதாகவும் விரியுது. ஒவ்வொன்னும் பிரபஞ்சத்தோட வெவ்வேறு பரிமாணங்களை வெவ்வேறு கோணங்கள்ல உணருது. புரிஞ்சிடுச்சு. அறிவை ஒரு பரிணாம ஏணியா வடிவமைச்சு ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட உணர்திறனை கொடுத்திருக்கு அந்த அருட்பெருஞ்சோதி. நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. அறிவோட அளவுகள் மாறுபடுது, உணர்ற விதங்கள் மாறுபடுது. ஆனா இந்த ஓரறிவு முதல் ஆறறிவு வரையிலான சட்டகத்துக்குள்ள ஏன் இவ்ளோ பன்முகத்தன்மை, அதாவது இவ்ளோ டைவர்சிட்டி? கேளுங்க. உலகத்துல ஆயிரக்கணக்கான வகையான வண்டுகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான வகையான பறவைகள் இருக்கு. எதற்காக இவ்ளோ வேறுபாடுகள்? இத புரிஞ்சுக்க நான் ஒரு ஒப்பீட்டை முன்வைக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இயந்திரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கடிகாரம்னு வச்சுப்போம். அந்த இயந்திரத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான பற்சக்கரங்கள், அதாவது கியர்ஸ் இருக்கு. ஓகே. அந்த ஒவ்வொரு சின்ன பற்சக்கரமும் எப்படி தனக்கென ஒரு தனி அமைப்பையும் ஒரு குறிப்பிட்ட வேலைப்பாட்டையும் கொண்டிருக்கோ, அதுபோலதான் இந்த வெவ்வேறு வகையான உயிரினங்களும் செயல்படுதா? நீங்க சொல்ற இந்த பரிச்சக்கரத்தோட ஒப்பீடு ஒரு வகையில சரிதான்.
ஆனா அது ரொம்பவே இயந்திரத்தனமான ஒரு பார்வைன்னு நான் சொல்லுவேன். இயந்திரத்தனமான பார்வையா? எப்படி? இப்போ ஒரு கடிகாரத்தில் இருக்கிற பரிச்சக்கரம் வெறும் ஒரு வேலையே திரும்ப திரும்ப செய்யும் ஒரு ஜடப்பொருள், சரியா? அது பழுத்தடைஞ்சா கடிகாரம் நின்னுடும். ஆமா, கரெக்ட். ஆனா வள்ளலார் குறிப்பிடுறது ஒரு இயந்திரத்தை இல்ல, ஒரு சிக்கலான உயிரியல் வலைப்பின்னல, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈகாலஜிக்கல் வெப். அதுக்கான விடை இந்த வரிகள்ல இருக்கு. வெவ்வேறு இயலோடு அருட்பெருஞ்சோதி, வெவ்வேறு பயனுற அருட்பெருஞ்சோதி, அவ்வாறமைத்த அருட்பெருஞ்சோதி. ஓ, வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற. இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒவ்வொரு உயிரும் முற்றிலும் மாறுபட்ட இயல்புகளை வெவ்வேறு இயலோடு கொண்டிருக்கு. அந்த இயல்புகள் எதற்காக தரப்பட்டுச்சு? வெவ்வேறு பயன்களை அடைவதற்காகவா? எக்ஸாக்ட்லி. வெவ்வேறு பயன்களை வெவ்வேறு பயனுற அடைவதற்காகவே அவ்வாறு அமைக்கப்பட்டன. இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு தேனியோட இயல்பு வேற, ஒரு மண்புழுவோட இயல்பு வேற. ரெண்டும் வேற வேற வேலை செய்யுது. தேனி மகரந்த சேர்க்கை செய்யறதுக்காக படைக்கப்பட்டுச்சு, மண்புழு மண்ணை வளப்படுத்துறதுக்காக படைக்கப்பட்டுச்சு. இங்க பயன் அப்படிங்கிறது அந்த உயிருக்கான தனிப்பட்ட பயன் மட்டும் கிடையாது. அப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கான பயனா? ஆமா, ஒட்டுமொத்த பிரபஞ்ச சுழற்சியில அந்த உயிருக்கு ஒதுக்கப்பட்ட பிரத்யேகமான பங்கு, யுனிக் காஸ்மிக் பர்பஸ். இதைத்தான் நம்ம சூழலியல்ல கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்றோம். ஓ, கீஸ்டோன் ஸ்பீஷீஸ். ஆமா, ஒரு சின்னஞ்சிறிய பூச்சியை கூட இந்த உலகத்திலிருந்து நீக்கிட்டா அது ஒரு காட்டோட முழு சுழற்சியுமே பாதிக்கும். அதாவது இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எதுவுமே தற்செயலானது கிடையாது, எல்லாவற்றிற்கும் ஒரு கோடிங் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா, எந்த சந்தேகமும் இல்ல. நாம பல நேரங்கள்ல இந்த கொசுவால என்னடா பயன், ஏன் இவ்ளோ எரிச்சலூட்டுற பூச்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சாதாரணமா கேட்போம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த சின்னஞ்சிறிய கொசுவோட உடல் அமைப்புக்கும் அதோட இயல்புக்கும் கூட இந்த பிரபஞ்சத்தோட மாபெரும் வலைப்பின்னல்ல ஒரு துல்லியமான நோக்கம் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. 100க்கு 100 உண்மை. எந்த ஒரு சின்ன உயிரினமோ தேவையற்றது, அதாவது ரிடண்டன்ட் கிடையாது. இந்த தத்துவத்தை புரிஞ்சுகிட்டா நம்ம சுற்றியுள்ள எதையுமே நம்ம தாழ்வா நினைக்க மாட்டோம். சக மனிதர்களை கூட தாழ்வா பார்க்க மாட்டோம். கரெக்டா? ஆமா, எல்லாமே ஒரு பெரிய சித்திரத்தோட ஒருங்கிணைந்த பகுதிகள்னு ஒரு புரிதல் வந்துரும். சித்திரம்னு நீங்க சொன்னதும் எனக்கு அடுத்த வரிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. சூழலியல் தேவைக்காகவும் பிரபஞ்ச வலைப்பின்னலுக்காகவும் தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்குன்னா, அவை வெறுமனே ஒரு தொழிற்சாலை பொருட்கள் மாதிரி ஒரே மாதிரியாவும் வறட்சியாவும் இருந்திருக்கலாமே. இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ ஒரு வண்ணத்து பூச்சியோட சிறகுல இத்தனை சமச்சீரான வண்ணங்கள் ஏன் இருக்கணும்? கடலுக்கு அடியில மனித கண்களே பார்க்க முடியாத ஆழத்துல வாழுற மீன்கள் ஏன் ஒளிரும் வண்ணங்களை கொண்டிருக்கணும்? ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்விதான். இதெல்லாம் வெறுமனே உயிர் வாழறதுக்கு, அதாவது சர்வைவலுக்கு மட்டும் அவசியம் இல்லையே. மிகச் சரியான கேள்வியை கேட்டீங்க. பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வெறும் தப்பிப் பிழைப்பதற்கான ஒரு போராட்டம், அதாவது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் மட்டும்தான் பல அறிவியல் கோட்பாடுகள் சொல்லுது. ஆனா வள்ளலார் அத மறுக்கறாரா? ஆமா, அதற்கு அடுத்த முத்தாய்ப்பான வரிகளை கவனிங்க. சித்திர விசித்திர அருட்பெரும் ஜோதி, சிருஷ்டிகள் பலபல அருட்பெரும் ஜோதி, அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி. வாவ்! சித்திர விசித்திர அப்படிங்கிற வார்த்தை பிரயோகத்தோட தாளமே ரொம்ப அழகா இருக்கு. அது எதை குறிக்குது? இந்த பிரபஞ்சம் வெறுமனே ஒரு பயன்பாட்டு பொருள், ஒரு ஃபங்க்ஷனல் ஆப்ஜெக்ட் கிடையாது. சித்திரம் அப்படின்னா மிக நேர்த்தியான கலையாம்சம் பொருந்திய ஓவியம். அப்போ விசித்திரம் அப்படின்னா? நமது கற்பனைக்கே எட்டாத, அறிவியலால முழுமையா விளக்க முடியாத வினோதமான ஆச்சரியங்கள். பல்வேறு வகையான பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை, சிருஷ்டிகள் பலபல, இவ்வளவு கலையாம்சத்தோடும் ரசனையோடும் வகுத்தளித்த அருட்பெருஞ்சோதியோட பிரம்மாண்டத்தை அவர் வியந்து பாடுறாரு. ஓ, வெறும் பொறியாளன் இல்ல, ஒரு கலைஞன். எக்ஸாக்ட்லி. இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த பேரொளி வெறும் ஒரு கச்சிதமான இன்ஜினியர் மட்டும் கிடையாது, அவன் ஈடு இணையற்ற ஒரு மாபெரும் கலைஞனும் கூட, ஒரு மாஸ்டர் ஆர்டிஸ்ட். அதனாலதான் தேவைக்கு மீறிய அழகும் விசித்திரங்களும் இந்த உலகத்துல நிறைஞ்சு கிடக்கு. கரெக்ட். அழகுங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு தற்செயலான நிகழ்வில்ல, அது பிரபஞ்சத்தோட அடிப்படை தன்மைகள்ல ஒண்ணு. இந்த விளக்கத்தை கேட்கும்போது ஒரு முடிவில்லாத விசித்திரங்கள் நிறைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான கலைக்கூடத்தோட, ஒரு ஆர்ட் கேலரியோட நடுவுல நான் நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ள எழுகிறது. அது ஒரு அற்புதமான உணர்வு. ஒரு அசைவற்ற அமைதியில இருந்து தொடங்கி இவ்வளவு பெரிய கலைக்கூடம் வரை நாம பயணிச்சிருக்கோம். இந்த தேடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக
நாம இதுவரை ஏறி வந்த அந்த ரகசிய படிக்கட்டுகளை ஒரு முறை சுருக்கமா இணைச்சு பார்க்க விரும்புறேன். கண்டிப்பா ஒரு ரீகேப் மாதிரி சொல்லுங்க. முதல்ல குவாண்டம் வெற்றிடம் மாதிரி ஒரு அசைவற்ற அமைதிக்குள்ள எந்த பிழையும் இல்லாம இயங்குற ஒரு மாபெரும் ஆற்றல, அதாவது அசைவில்ல வசைவுல உணர்ந்தோம். அதுதான் முதல் படி. இதுவரை அறிவை பரிணாம வளர்ச்சி அடைய செஞ்சதையும் பார்த்தோம். ஆமா, அறிவு ஒரு வகை முதல். அதுக்கப்புறம் இத்தனை வேறுபட்ட உயிர்களும் வெறுமனே படைக்கப்படல, ஒவ்வொரு உயிருக்கும் இந்த பிரபஞ்ச வலைப்பின்னல்ல ஒரு மிக முக்கியமான தவிர்க்க முடியாத நோக்கம், வெவ்வேறு பயனுற இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். இறுதியா இந்த படைப்புகள் எல்லாமே வெறும் இயந்திரத்தனமான தப்பிப்பிழைத்தல் கிடையாது. இது அந்த பேரொளியோட கலையம்சம் மிகுந்த விசித்திரமான ஒரு மாபெரும் கலைப்படைப்பு அப்படிங்கிறதையும் வியந்து ரசிச்சிருக்கோம். ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. ஆனா இவை அனைத்தையும் வெறுமனே ஒரு பழைய கவிதைனோ இல்ல அறிவியல் செய்தினோ சுருக்கிடக்கூடாது. ஆமா, இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இது நாம உலகத்தை பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு தத்துவ கண்ணாடி. தத்துவ கண்ணாடி, மிகச் சரியான வார்த்தை. இத செவிமடுத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ ஒரு புது பார்வை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இனி உங்க வீட்டு சவுத்துல ஊர்ற ஒரு பள்ளியை பார்க்கும்போதோ இல்ல முற்றிலும் மாறுபட்ட குணமுடைய ஒரு மனிதரை பார்க்கும்போதோ அவர்கள் அனைவருமே இந்த பிரபஞ்சத்தோட வெவ்வேறு பயனுற படைக்கப்பட்ட விசித்திரமான சித்திரங்கள்ங்கிற ஆழமான புரிதல் உங்களுக்கு வரும். எக்ஸாக்ட்லி. அந்த புரிதல் வரும்போது எல்லாவற்றின் மீதும் ஒருவித மரியாதையும் பிரபஞ்ச காதலும் இயல்பாகவே மலரும். சரி, இந்த படிக்கட்டுகளோட உச்சியில நின்னுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த தேடலை நிறைவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க. இந்த விசித்திர பிரபஞ்சத்துல ஒவ்வொரு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரியும் ஒவ்வொரு விலங்கும் அதற்கான பிரத்யேகமான இயல்புகளோடும் வெவ்வேறு பயனோடும் படைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ஆமா. அப்படியென்றால் இந்த விசித்திரமான கவிக்கூடத்துல ஒரு ஆரவழி உள்ள மனிதராக பிறந்த உங்களுக்கான தனித்துவமான பயன் அல்லது நோக்கம், அந்த யுனிக் காஸ்மிக் பர்பஸ் என்னவாக இருக்கும்? ரொம்ப ஆழமான கேள்வி. அந்த பேரொளி எதை உணர்றதுக்காக, எதை மாற்றுறதுக்காக உங்களை இந்த வெவ்வேறு இயல்புடன் வடிவமைச்சு இங்கே அனுப்பியிருக்கு? உங்க இருப்புக்கான அந்த மாபெரும் காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய அடுத்த தேடலாக இருக்கணும். இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்றோம். தொடர்ந்து தேடுங்கள், சிந்திப்போம்.